We praise you, Father. We praise you, Jesus. We love you, Holy Spirit. Thank you. அப்பமா இருந்து ரொம்ப நேரமா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். It has been written before me. எனக்கு முன்னே இது எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இந்த ஆண்டிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க. எங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீங்க. எங்கள் பாத்திரம் நிரம்பி 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 இந்த வருஷம் வழிகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பமே உம்முடைய அபிஷேக எண்ணெய் எங்கள் மேல் ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருஷம் இதுவரை இல்லாத ஒரு ஆழமான இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரை இல்லாத ஒரு ஆழமான உறவு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் ஒவ்வொரு மேலும் என் கைகளை வைக்கிறேன்னு சொல்லு. தேங்க்யூ. உங்க ஒவ்வொரு மேலும், என் மேலும், உங்க ஒவ்வொரு மேலும், இங்க இருக்கிற எல்லார் மேலும் கரங்களை கற்று வைக்கிறார். தேங்க்யூ. நீங்க உணர்கிறீர்களோ இல்லையோ ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். The Lord is placing his hands upon you. உங்க பக்கத்துல நின்று, என் பக்கத்துல நின்று, thank you daddy, ஆண்டவர் கரங்களை வைக்கிறார். thank you, thank you. இது போதும் ஆண்டவரே. உம்முடைய பலம் உங்களை ஆட்கொள்கிறது. எலியாவின் மேல் கர்த்தருடைய கை வந்ததினாலே அவர் ரதத்தை முந்தி ஓடினது போல இந்த ஆண்டு நாங்கள் முந்தி ஓட போகிறோம். பிந்தி ஓடினது முடிகிறது. We are going to overtake. We are going to be overcomers. We are more than overcomers. Thank you. எல்லா வேகமாக நீங்க நடத்த போறீங்க. ஸ்பீடா நடத்தி எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ள போகிறதுக்காக நன்றி. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு நான் அக்டோபர் மாதம் எண்டில் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், I will pour out my spirit upon all flesh. இந்த ஆண்டு ஆண்டவருடைய அபிஷேகம் அப்படி ஊற்றப்பட போகிறது எல்லார் மேலும். ஆண்டவரே, என்னை நிரப்ப வேண்டும் என்று யார் கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியான நிரப்புவார். I prophesy, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். சாதாரணமா இருக்கிறவர்களுடைய கையை பிடிச்சு எடுத்து ஆண்டவர் உயரத்தில் கொண்டு போய் வச்சு உன்னதங்களிலே அவர் உட்கார வைத்திருக்க நம்மை பார்க்க வச்சு கண்மலை மேல் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கும்படி செய்வார். இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிறார். யோபு 5:9-10 படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பெரிய காரியங்களை, நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். This year God is going to do great and awesome things which we cannot even comprehend or think or imagine or understand. புரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி அற்புதங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God's miracles are going to be too numerous that we cannot even number. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், துக்கிக்கிறவர்களை அவரை உயர்த்தி, அவர் ஆறுதல் படுத்தி, ரட்சித்து உயர்த்த போகிறார். யார் தாகமா இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப நேரம் ஆண்டவரோட உட்கார போறாங்களோ அவங்கள கர்த்தர் நிரப்ப போகிறார். அது நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. Overflowing anointing. Hallelujah. You are going to experience the overflowing anointing of the Holy Spirit. You are going to have an intimate, deep relationship with God and fellowship with God. தேவனோட நெருங்கிய உறவு இருக்க போகிறது. God's going to open your spiritual eyes and you are going to see and witness the testimonies, the miracles, the revelations that you did not even comprehend and cannot and could not. புரிய முடியாததை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறார். நீ ஆராய்ந்து முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம செய்ய போறார். தேங்க்யூ சொல்லலாமா? தேங்க்யூ அட்வான்ஸா தேங்க்யூ சொல்லுங்க. எண்ணி முடியலையே, அவ்வளோ அதிசயம். Life is going to be a miracle. Every step is going to be a miracle. யாரெல்லாம் ரொம்ப லோவா இருக்கிறது போல இருக்குது, நான் உடைஞ்சு போயிருக்கிறேன், எல்லாமே புரோக்கனா இருக்குதுன்னு சொன்னவர்களை ஆண்டவர் உயரத்தில் தூக்கி வைக்க போகிறார். உங்களை தாழ்த்தி தாழ்த்தி யார் உங்க வேலையில வச்சாங்களோ, ஊழியத்தில் வச்சாங்களோ, இந்த ஆண்டு அவர் தூக்கி தூக்கி மேலே கொண்டு போய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவரே ரட்சித்து உயர்த்த போகிறார். உனக்கு இருக்கிறதை பற்றிக்கொள். உங்களுக்கு என்னென்ன அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன வல்லமை வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு எந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க பற்றி கொண்டு அதுல நீங்க எழும்ப போகிறீங்க. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது கிரியை செய்யறதுனா ஊழியமே செய்ய முடியாத ஒரு ராக்காலம். அதுக்கு தான் எஸ்தர்கள் கூடி ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இந்த வருஷத்துல a time of darkness is coming.
ஆனா வெளிச்சத்தின் பிள்ளைகளா யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு டார்க்னஸ் கிடையாது, இவங்களே வெளிச்சமா இருக்கிறார்கள். ஹalleluya. இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இயர் ஆஃப் கிரேட் ஹார்வெஸ்ட். நீங்க எல்லாரும் எழும்பி ஆத்மாதை செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அநேகம் பரிசுத்தவான்களின் மரணம் இருக்கும், ஜெபித்தால் தடுக்கலாம், இட் மே டிலே அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ அதை நம்ம தடுக்கணும்னா நம்ம ஜெபம் தடுக்கும். வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே இப்பவுமே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்தியா முழுவதும் இருக்கிற, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற, வேலூர் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய மரணம் இந்த ஆண்டு தடுக்கப்படுவதாக. Lord, you stop the deaths of the saints of God in Tamil Nadu, Vellore, India, even around the world. In Jesus Christ's name we pray. Amen. பொருளாதார விலை உயரும், ஆனா ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தா உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும். பாஸ்டர்ஸ்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊழியர்களும் கர்த்தருடைய வேலையை செய்யட்டும். பாலிடிக்ஸில் போய் நுழைந்து கர்த்தருக்கு விரோதமாக எந்த விதத்திலும் பாவம் செய்யாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஊழியர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரட்டும். இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் உடைந்து போகட்டும். Let there be unity among the men of God, women of God, ministers of God in Jesus name. கார் விபத்துக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல அது எழுதும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இதுவும் ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, கார் ஆக்சிடென்ட்ஸ், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தர் இந்த ஆண்டு ஸ்டாப் பண்ணுவீராக. ஒரு தேவ பிள்ளைக்கும் ஒரு விபத்து வரக்கூடாது. போன வருஷம் நடந்தது போல ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் வரக்கூடாது. லார்ட் ஸ்டாப் இட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம். நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதும், அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த நாடு மோத போதோ எனக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். சுயநலம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஏற்கனவே சுயநலமாக தான் மக்கள் இருக்கிறாங்க, அது பெருக போகுதான். ஸோ நீங்கள் சுயநலவாதிகளாக இல்லாமல் ஆண்டவருக்காக நீங்கள் எழும்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொன்னார், இது எலைஜா டைமில், பாகாலுக்கென்று முழங்கால முடக்காத ஒரு 7000 பேரை வைத்திருக்கிறேன். அதுபோல் இந்த ஆண்டு ஆண்டவர் அவருக்கேன்னு ஒரு பரிசுத்தவான்கள் கூட்டத்தை வச்சிருக்கிறார். அவர்கள் எழும்ப போகிறார்கள். நீங்கள் அவர்களில் ஒருவராக மாறிவிடுங்கள். சேலஞ்சிங் டேஸ் ஆர் அஹெட். இந்த வருஷத்தில் நிறைய சேலஞ்சிங் டேஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, கூடி கூடி ஜெபிக்க ஜெபிக்க சேலஞ்சஸ் எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்துடுவார், பிளஸ்ஸிங்ஸாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் கிரேட் ரிவைவல். இந்த ஆண்டு நிறைய ஜபங்கள் எழும்ப எழும்ப ரிவைவலுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார். எசேக்கியேல் 37 நடந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி ப்ராஃபஸி சொல்லி அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றாய் வந்ததோ, ஒரு சேனையாய் மாறினதோ, அதை போல ஆண்டவர் ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். இது சபைகளுக்காக ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு காமிச்சார், சின்ன சின்ன கோழி குஞ்சு அப்படியே முட்டையிலிருந்து உடஞ்சி வருது, வெளியே வருது. ஒரு குஞ்சு வர்ற மாதிரி பார்த்தா ஏகப்பட்ட குஞ்சு. ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நியூ பிகினிங் தரப்போகிறார். ஒரு நியூ இரா, ஒரு நியூ சாப்டர், நியூ டைமென்ஷன், நியூ மினிஸ்ட்ரி. ஊழியர் செய்கிறவர்களுக்கு நியூ மினிஸ்ட்ரி, வித்தியாசமான ஒரு டைமென்ஷன் ஆண்டவர் எடுத்துட்டு போகிறார். எல்லாம் புதுசாக ஆண்டவர் இந்த ஆண்டு செய்ய பிளான் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் பீ டு காட். அடுத்ததாக ஆண்டவர் எனக்கு சொன்னது, சடன்லி இந்த வேர்டை கொடுத்தார். இந்த வருஷம் சடனாக அற்புதங்கள் நடக்க போகிறது. பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16, 25, 26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே மிட் நைட் அவங்க கூடி துதிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒன்று வந்து 26ஆம் வசனம் சொல்லுது, சடன்லி. இந்த வேர்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நான் எழுதி வச்சிருக்கிறேன். சடன்லி ஒன்று நடக்க போகுது. என்னன்னா, ஃபவுண்டேஷன்ஸ் அசைய போகுது. சாத்தான் போட்டிருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் சபைகளிலும் இந்த இந்தியாவிலும் ஃபவுண்டேஷன்ஸை கர்த்தர் கை வைக்க போறார். அது யாருன்னா, நல்லா துதிக்க ஜெபிக்க துதியும் ஜெபமும் ஈக்குவலா எழும்ப எந்த சபை துதிக்கிறதோ, எந்த சபை ஜெபிக்கிறதோ, எந்த குடும்பம் துதிக்கிறதோ ஜெபிக்கிறதோ, அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் சாத்தான் போட்டிருக்கிற எல்லா ஃபவுண்டேஷன்ஸ் உடைய போகிறது, அசைய போகிறது. செயின்ஸ் எல்லாம் கீழே விழப்போகிறது, கட்டுகள் கீழே விழப்போகிறது. எல்லா கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை வரப்போகிறது. அது மட்டும் இல்லை, வாசல்கள் திறக்க போகிறது. இதுவரை அடைக்கப்பட்ட எல்லா வாசல்கள் நமக்கு திறக்கப்பட போகிறது. நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். டோன்ட் சே யூ ஆர் a dried tree. நான் ஒரு பட்ட மரம் என்று நீங்க சொல்லக்கூடாது. அடுத்த விஷயம் ஆண்டவர் காமிச்சார், நிறைய ட்ரீஸ் பிளான்டேஷன். இந்த வருஷம் நிறைய ட்ரீ என்கிறது ஜீவனை குறிக்கிறது.
ஃபேமிலிஸை குறிக்கிறது, சபைகளை குறிக்கிறது, நியூ லைஃபை குறிக்குது. ஆண்டவர் நிறைய நியூ லைஃபை உண்டாக்க போகிறார். பட்ட மரம் இல்லை, திரும்ப துளுக்க போகிறது. யாரெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை திரும்ப துளிர்க்க போகுது இந்த வருஷம். கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உலக இம்மைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வேற இடத்துக்காக, உயர்ந்த ஸ்தானத்திற்காக, கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண, தேவனுடைய வேலையை செய்வதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். யார் இதை கேட்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, you are chosen for a royal work of God, royal kingship, and you are going to work for God, and in his kingdom you are chosen for that purpose. அதனால உலக வேலைகள் எல்லாம் விட்டுட்டுனா தூக்கி எறிய சொல்லலை, அதற்கு ரொம்ப நேரம் கொடுக்கறத நிறுத்திட்டு கர்த்தருடைய வேலைக்கு நீங்க இடம் கொடுக்க போறீங்க. ஹல்லேலூயா.